கைக்கோளர் என்றால் வலிமையான கைகளை உடையவர் என்றும் கையில் கோல்களை வைத்துள்ளார் என்றும் பொருள். கோசர் என்ற வார்த்தை மருவி கோலர் கைக்கோளர் என்று ஆனது. செங்குந்தர் என்பது செங்குந்தம் என்றால் இரத்தத்தால் ஈட்டியை வைத்து போர் புரிபவர்கள் என்று பொருள். செங்குந்தர் என்பது கைக்கோளர் என்ற குடி மற்றும் பயன்படுத்தும் தொழில் பட்டமாகும். இந்த செங்குந்தம் என்ற வார்த்தை இரத்தம் என்றால் செம்மை, சிவந்த என்றால் ஈட்டி குத்திய இரத்தம் என்று அதில் பொருள்படுகிறது. முதலியார் என்றால் முதலி என்ற வார்த்தையிலிருந்து முதன்மையானவர் என்று பொருள்படுகிறது. முதன்மை கடவுள் சிவன் உருவாக்கிய நவ வீரர்கள் வம்சத்தில் வந்ததால் முதலியார் என்ற பட்டம் பெற்றனர் என்று ஈட்டி 70 நூல் கூறுகிறது. போர்ப்படை மற்றும் நெசவில் சிறந்து விளங்கியதால் முதலியார் பட்டம் பெற்றனர் என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இவர்கள் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் போர் படையில் முதன்மை ஆனவர்களாக விளங்கியதால் முதலி என்று அழைக்கப்பட்டு பின்னர் முதலியார் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. சூரபாத போரில் முருகனுக்கு உதவ முருகப்பெருமானின் தாயான பார்வதி தேவியின் சிலம்பில் இருந்த 9 ரத்னங்களிலிருந்து 9 வீரர்களை சிவபெருமான் உருவாக்கினார். அவர்கள் நவ வீரர்கள் என அழைக்கப்பட்டனர். ஒருவர் வீரபாகு, இரண்டாவது வீரகேசரி, மூன்றாவது வீர மகேந்திரர், நான்காவது வீர மகேஸ்வரர், ஐந்தாவது வீர புராந்தகர், ஆறாவது வீர ராக்கதர், ஏழாவது வீர மார்த்தாந்தர், எட்டாவது வீராந்தகர் மற்றும் வீர தீரர் இவர்கள் ஆவர். முருகனின் படையில் சூரபாத போரில் அரக்கனை வீழ்த்த முதலில் இரத்தம் படிந்த குந்தத்தை ஏற்படுத்தி போருக்கு தலைமையேற்றனர் இந்த நவ வீரர்கள். அரக்கனை கொன்ற பிறகு போர் வீரர்கள் சிவனிடம் ஒரு தொழிலை ஏற்றுக்கொள்வதாக கூறினார்கள். இது எந்த ஒரு உயிரினத்தையும் அழிக்கவோ அல்லது காயப்படுத்தவோ சம்பந்தப்படாது என்று நெசவு அத்தகைய தொழிலாக இருப்பதால் அவர்கள் அதில் பயிற்சி பெற்றனர். மேற்கண்ட தளபதிகளில் ஒருவரான வீரபாகுவின் மகள் சித்திரவல்லியை மன்னர் முசுகுந்த சோழன் மணர்ந்தார். இந்த நவ வீரர்கள் மற்றும் முசுகுந்த சோழனின் சந்ததியரே செங்குந்தர் கைக்கோள முதலியாரில் முதல் தலைமுறையாகும். கிபி 6ஆம் நூற்றாண்டில் சமண மதத்தை சேர்ந்த சேந்தன் திவாகர முனிவர் எழுதிய ஆதி திவாகரம் அல்லது சேந்தன் திவாகரம் என்ற தமிழ் அகராதியில் செங்குந்த படையர், சேன தலைவர், தத்துவாயர், காருகரர், கைக்கோளர் என்று இவர்களை பற்றிய குறிப்புகள் வருகிறது. இதற்கு அர்த்தம் செங்குந்தர் அதாவது இரத்தம் படிந்த ஈட்டி எய்த வீரன், சேனை தலைவர், படைத்தளபதி, 3 தந்துவாயர் நெசவாளர், 4 காருகர் நெசவாளர் என இந்த 4 பெயர்களும் கைக்கோளர் என்ற ஜாதி குடி குறிக்கும் தொழில்பட்ட பெயர்களாகும் என அறிய முடிகிறது. மேலும் இவர்கள் குறிஞ்சி நில வேந்தர்கள் என கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்படுவதால் நம் பண்டைய தமிழகத்தின் குறிஞ்சி நில மக்களாக இவர் விளங்குகின்றார்கள். முற்கால சோழ மன்னர்களில் ஒருவரான முசுகுந்த சோழன் என்ற மன்னன் வசிஷ்ட முனிவரின் அறிவுரைப்படி முருகன் கடவுளை சஷ்டி விரதம் முறைப்படி செய்தார். முருக கடவுள் முசுகுந்தனின் முருக பக்தியை மெச்சி தம் நவவீரர்களோடு வந்து காட்சி தந்து உனக்கு வேண்டியவற்றை கூறுவாய் என்று அருள முசுகுந்த சோழன் முருக கடவுள் திருவடிகளை பணிந்து, நான் என் முன்னோர்களைப் போல சக்கரவர்த்தி பதவியை பெற்று பூமியிலே சிறப்புடன் வாழ இந்த நவவீர செங்குந்தர் வம்சத்தினர் எனக்கு உறவினர்களாகவும் படைத்தலைவர்களாகவும் தந்திருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறுகிறார்கள். முருக கடவுள் முசுகுந்த சோழன் விண்ணப்பத்தை கேட்டு அவர் நவ வீரர்களை பார்த்து, நவவீர செங்குந்தர் ஆகிய நீங்கள் முசுகுந்த சோழனுடன் மண்ணுலகம் சென்று அவனுக்கு உறவினர்களாகவும் படை துணை தலைவர்களாகவும் இருங்கள் என்று கூறினார். நவ வீரர் செங்குந்தர்கள் முருக கடவுள் கூறியபடி முசுகுந்த சோழனுடன் மண்ணுலகம் வந்தனர். மண்ணுலகம் வந்தபின் நவ வீரர்களில் மூத்தவரான வீரவாகு முதலியாரின் மகளான சித்திரவல்லியை முசுகுந்த சோழன் மணந்தார் என்று புராண கதைகள் கூறுகின்றன. இதன் பிறகுதான் செங்குந்த கைக்கோளர்கள் சோழர்களுக்கு படை வீரர்களாக மாறினார்கள்.
கிபி 8 முதல் 13ஆம் நூற்றாண்டு இடைக்கால சோழர் இடைக்காலத்தில் செங்குந்தை கோளர்கள் அதிக அளவில் சோழர் இராணுவத்தில் பணியாற்றினார்கள். சோழர் போர்ப்படையில் 70% செங்குந்தர்கள் கோளர்களை நிரம்பியிருந்தனர். அவர்களில் சிலர் பிரம்மதராயர், பிரம்மமாராய என்ற பட்டத்தை வைத்திருந்தனர். இது பொதுவாக சோழர் அரசாங்கத்தில் மிக உயர் பதவியில் இருந்த அரச குடும்ப அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. பல செங்குந்தர்கள் சேனாதிபதிகளாகவும் படைத்தளபதிகளாகவும் அணி தளபதிகளாகவும் படைத்தலைவர்களாகவும் சோழர்களின் அரசில் இருந்திருக்கின்றனர். செங்குந்த கைக்கோள சேனாதிபதிகள் சமந்த சேனாதிபதிகள் அல்லது சேனை தலைவர் என்று அழைக்கப்பட்டனர். செங்குந்தை கோள வீரர்கள் மிகவும் நம்பிக்கையானவர்கள், போர்த்திறன் மிக்கவர்கள் என்பதால் சோழ மன்னர்கள் இவர்களை தெரிந்த கைக்கோளர் படை என்று அழைத்தனர். பின்னர் அந்த பெயரிலேயே பல போர் படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டது. சோழர்கள் படையில் தெரிஞ்ச கைக்கோளப்படை என்னும் படைப்பிரிவுகள் இருந்தது கல்வெட்டுக்கு மூலம் தெரிய வருகிறது. 1 அபிமான பூஷண தெரிஞ்ச கைக்கோளப்படை, 2 அருள்மொழி தேவ தெரிஞ்ச கைக்கோளப்படை, 3 கண்டராதித்த தெரிஞ்ச கைக்கோளப்படை, 4 கரிகால சோழ தெரிஞ்ச கைக்கோளப்படை, 5 சமர கேசரி தெரிஞ்ச கைக்கோளப்படை, 6 சிங்களாந்தக தெரிஞ்ச கைக்கோளப்படை, 7 பரந்தாக சோழன் தெரிஞ்ச கைக்கோளப்படை, 8 பார்த்திப சேகர தெரிஞ்ச கைக்கோளப்படை, 9 வீர சோழ தெரிஞ்ச கைக்கோளப்படை, 10 விக்கிரம சோழ தெரிஞ்ச கைக்கோளப்படை. இந்த 10 தெரிஞ்ச கைக்கோளப்படை என்ற பெயரில் சோழர்கள் படையில் இருந்திருக்கிறது. அந்தந்த மன்னர் பெயரை முன்னோட்டமாக வைத்து அவருடைய தெரிந்த என்ற பெயரை சேர்த்து படை என அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 11ஆம் நூற்றாண்டின் கல்வெட்டுக்களின்படி சோழ வம்சத்தின் ஆட்சி காலத்தில் செங்குந்த கைக்கோளர் நெசவு தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகத்தில் தங்களது ஈடுபாட்டை வளர்த்து கொண்டனர். அத்துடன் அந்த நலன்களை பாதுகாக்க அவசியமான இராணுவ விஷயங்களில் ஒரு பங்கை கொண்டிருந்தனர். அவர்கள் சோழர்கள் காலத்தில் ஐயவோல் 500 வர்த்தக குழுவின் ஒரு பகுதியாக இருந்தனர். மேலும் 8ஆம் நூற்றாண்டிலேயே அவர்கள் படைகள் அதிக அளவில் இருந்ததாகவும் சோழ பேரரசர்களுக்கு மெய் காப்பாளர்களாக செயல்பட்ட சில குறிப்பிட்ட நபர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் குறிப்புகள் உள்ளன. இத்தகைய வரலாற்று பதிவுகள் அவர்களின் இராணுவ செயல்பாட்டை வலியுறுத்துகின்றன. வல்லான் காவியம், வீர விஜய நாராயணம், ஈட்டி எழுவது போன்ற இலக்கியங்களில் செங்குந்தர் இன சிற்றரசுகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இடை சோழர்கால செங்குந்த சிற்றரசுகள் பற்றி காணலாம். 1 பழுவூர் வீரன் பழுவூரை ஆட்சி செய்தார். 2 பழுவை நாராயணன் பழுவூரை ஆட்சி செய்தார். 3வது கச்சிதளியன் காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்தார். 4வது ஒற்றியூரான் திருவெற்றியூரை ஆட்சி செய்தார். 5வது கலந்த அரசன் களத்தூரை ஆட்சி செய்தார். 6வது புற்றிலங்கொண்டான் கலிங்கத்தை ஆட்சி செய்தார். 7வது கோலாந்தகன் கொடுங்குன்றத்தை ஆட்சி செய்தார். 8வது புலியூர் பள்ளி கொண்டான் சிதம்பரத்தை ஆட்சி செய்தார். 9வது பிணவன் கடம்பூரை ஆட்சி செய்தார். 10வது கண்டியூரான் திருக்கண்டியூரை ஆட்சி செய்தார். 11வது முதுகுன்ற மணியன் விருத்தாசலத்தை ஆட்சி செய்தார். 12 தஞ்சை வேம்பன் தஞ்சாவூரை ஆட்சி செய்தார். 13 காங்கேயன் காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்தார். புலவர் ஒட்டக்கூத்தரை பேணியவர். சோழ சமுதாயத்திலும் சோழ இராணுவத்திலும் செங்குந்த கைக்கோளரின் தாக்கம் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். கிபி 13-17ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் சோழ மன்னர்களின் நிர்வாகத்திறன் மிகவும் வலிமை இழந்து இருந்ததால் சோழ சாம்ராஜ்யம் அழிந்து போனது. அதன் பிறகு தென்னிந்தியாவில் விஜயநகர பேரரசு உருவானது. இதனால் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இவர்கள் முழுமையாக ஜவுளி நெசவு சார்ந்த தொழிலுக்கு மாறினார்கள். ஜவுளி தொழிலோடு நிலக்கிழார்களாகவும் விவசாயிகளாகவும் வணிகர்களாகவும் கூட உருவெடுத்தனர். செங்குந்த கைக்கோள நெசவாளர்கள் பெரும்பாலும் குடி திறனை கொண்டுள்ளனர். அதாவது குத்தகைக்காரர்கள், விவசாயிகள் மற்றும் கனியாட்சியை வைத்திருப்பவர்கள். இது நிலத்தின்
பரம்பரை உடைமையாகும். விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சதாசிவ ராயாவின் காலத்தில் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலின் ஸ்தானாதர் அவர்கள் செங்குந்த கைக்கொளர் படைப்பிரிவின் சில நிலங்களை பயிரிடுவதாக ஒரு ஒப்பந்தம் செய்தனர். 1418 ஆண்டில் திருவண்ணாமலை கோவிலில் செங்குந்த கைக்கோளர்களுக்கு சங்கு ஊதுவதற்கும் பல்லக்கு தூக்குவதற்கும் மற்றும் யானைகளை சவாரி செய்வதற்கும் கோவிலை பாதுகாப்பதற்கு உரிமை வழங்கப்பட்டது. இவர்கள் நிர்வாகத்திறனால் திருப்பதி, திருவரங்கம் போன்ற முக்கிய வைணவ ஆலயங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலையில் பல்வேறு சடங்குகளை நடத்தவும் உரிமை பெற்றிருந்தனர். மேலும் பல ஆலயங்களுக்கு நிலம், நடை உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை இவர்கள் அளித்திருந்தனர். விஜயநகர பேரரசு காலத்திலும் செங்குந்த கைக்கோளர் சிற்றரசுகள் இருந்தன. ஒன்று கோட்டையண்ணன் முதலியார். கோட்டையண்ண முதலியார் என்பவர் கிபி 14ஆம் நூற்றாண்டில் மத்திய கொங்கு நாட்டை ஆண்ட சிற்றரசர். இவர் பரமாத்தி வேலூர், நாமக்கல், திருச்செங்கோடு, சிவகிரி, கொடுமுடி பகுதிகளை உள்ளடக்கிய மத்திய கொங்கு நாட்டின் சிற்றரசராக வாழ்ந்தவர். சோழர்கால தெரிஞ்ச கைக்கோளப்படையினரில் காணாசாரி கோத்திரம் என்று சொல்வார்கள். அந்த வம்சாவளியில் வந்தவர் கோட்டையண்ணன் முதலியார் என்று அறியப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி என்ற ஊரில் 200 ஏக்கர் பரப்பளவில் இவர் மண்கோட்டை கட்டினார். இன்னமும் இவர் கட்டிய மண்கோட்டை நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் 200 ஏக்கர் பரப்பளவில் சிதைந்த நிலையில் உள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் அந்நிய முஸ்லிம்கள், அதாவது முகமது கில்ஜி, துக்ளக் வம்சம் தென்னிந்தியா மீது படையெடுத்தனர். இந்த முஸ்லிம் படை நாமக்கல் பகுதிக்கு வரும்போது அவர்களை எதிர்த்து போரிட்டு நம் நாட்டு மக்களை காத்தவர் இந்த கோட்டையண்ணன் முதலியார். நம் நாட்டு மக்களை அந்நியர்களிடமிருந்து காத்தார். அதனால் இன்று வரை இவரை காவல் தெய்வமாக பல சமூகத்தவர் வணங்குகிறார்கள். படையெடுப்பை எல்லாம் எதிர்கொண்டு வென்றபோது அவர் ஒரு போரில் வீர மரணமடைந்தார். அவர் நினைவாக நடுகல் ஒன்றும் பரமத்தி ஒரு கோட்டை கோவில் பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வடபுறத்தில் உள்ளது. இதை தொல்லியல் துறையினர் அகழ்வு ஆய்வு செய்தால் ஏராளமான வரலாற்று சான்றுகள் கிடைக்கும். இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் மற்றும் இவர் பங்காளிகள் பரமத்தி அங்காளம்மனை குலதெய்வமாக வணங்கினார்கள். கோட்டையண்ணனின் சந்ததியர் மற்றும் இவரின் பங்காளிகளை இன்று காணாசாரி கோட்டையண்ணன் கோத்திரம் கூட்டம் பங்காளிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் வடக்கு கொங்கு, அதாவது மேட்டூர் முதல் தலைவாசல் வரை ஆண்டனர். இவர்களின் தலைநகரம் சேலம் மாவட்டத்தில் உள்ள தாரமங்கலம் மற்றும் அமரகுந்தியாகும். மும்முடி கெட்டி முதலியார், சிலாய கெட்டி முதலியார், இம்முடி கட்டி முதலியார், வணங்காமுடி முதலியார், கெட்டி முதலியார் வம்சத்தைச் சேர்ந்த 4 இந்த தலைமுறை மன்னர்கள் விஜயநகர பேரரசுடன் பீஜாப்பூர் சுல்தான் படையெடுப்பை எதிர்த்தனர். தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில், திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில், பவானி சங்கமேஸ்வரர் கோவில் ஆகிய கோவில்கள் கட்டி முதலியார் குடும்பத்தால் முழுமையான கட்டி முடிக்கப்பட்டது. ஆத்தூர் கோட்டையும் இவர்களால் கட்டப்பட்டது. வடக்கு கொங்கு மண்டலமான சேலம் வட்டாரத்தில் ஜவுளி சார்ந்த தொழில்கள் இவர்கள் ஆட்சியில்தான் அதிக வளர்ச்சி அடைந்தது. துணி உற்பத்தியில் நெசவாளர்கள் அதிகாலையில் தேவைப்பட்டதால் மைசூரிலிருந்து தேவாங்கூர் சமூகத்தவர் சேலம் வட்டாரத்தில் இவர்களால் குடியமர்த்தப்பட்டனர். காலப்போக்கில் பாலக்காடு வழியாக பீஜப்பூர் சுல்தான் முஸ்லிம்கள் கட்டி முதலியார் அரசின் மீது படையெடுத்து கெட்டி முதலியார் வம்சத்தை அழித்து விட்டார்கள். அந்த காலத்தில் இவர்கள் ஜவுளித்துறையில் அதிகம் கவனம் செலுத்தியதால் தான் இன்று வரை சேலம் வட்டாரத்தில் ஜவுளி தொழிலை முக்கிய தொழிலாக காணப்படுகின்றனர். செங்குந்த முதலியார் குடும்பத்தினர் பலர் 10ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திலிருந்து பாலக்காடு அருகிலுள்ள கொடும்பு என்ற இடத்துக்கு சென்று நெசவு தொழிலை செய்து வந்தனர். அவர்கள் நெசவு செய்த துணிகளை மாட்டு வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு கோயம்புத்தூருக்கு அருகிலுள்ள அவினாசியில் விற்றுவிட்டு அங்கிருந்து நெசவுக்கு தேவையான நூல்களை வாங்கி கொண்டு ஊர் திரும்புவார்கள். ஒருமுறை அவர்கள் அவினாசி வந்துவிட்டு ஊர் திரும்பிய போது கோலிமாம்பட்டி என்ற இடத்தில் அருகில் திடீரென்று நானும் வருகிறேன் என்று ஒரு குரல் கேட்க, அந்த குரலை கேட்டு கீழே இறங்கிய அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தனர்.
அங்கு ஒருவரையும் காணவில்லை. பின்னர் அவர்கள் மீண்டும் வண்டியில் ஏறி புறப்பட தயாரானார்கள். ஆனால் அந்த மாட்டு வண்டி அங்கிருந்து முன்னோக்கி செல்லாமல் நின்றது. அவர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் மாடு முன்னோக்கி செல்ல மறுத்தது. அப்போது மீண்டும் நானும் வருகிறேன் என்ற குரல் தெளிவாக கேட்டது. அவர்கள் குரல் வந்த திசையில் சென்று பார்த்தனர். அங்கிருந்த புதரில் கல் ஒன்று மிகுந்த ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டு இருந்தது. ஒளிமயமான அந்த கல்லை கண்டு திகைத்த அவர்கள் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்து தங்களுடைய நூல் மூட்டை ஒன்றில் பாதுகாப்பாக வைத்தனர். அடுத்த நிமிடம் அந்த மாடு முன்னோக்கி நகரத் தொடங்கியது. கொடும்பு திரும்பிய அவர்கள் அங்கிருந்த சிவன் கோவிலில் தனி சன்னதி ஒன்று அமைத்து அந்த கல்லை வைத்து அதனுடன் ஒரு வேலையும் நிறுவி சுப்பிரமணிய சுவாமியாக வழிபடத் தொடங்கினார்கள். அங்கிருந்த சிவபெருமான் கோவிலில் பூஜை பணிகளை செய்து வந்த குருர்மனை அச்சுதன் நம்பூதிரி என்பவர் சிவபெருமானுக்கு செய்து வரும் கேரள முறையிலான பூஜையை போன்றே சுப்பிரமணிய சுவாமிக்கும் தானே பூஜை செய்வதாக சொன்னார். ஆனால் அதை செங்குந்த முதலியார் குடும்பத்தினர் ஏற்கவில்லை. தமிழ்நாட்டில் இருந்து வந்த முருகப்பெருமானுக்கு தமிழ் முறையிலான பூஜையை செய்ய வேண்டும் என்றனர். அதற்கு நம்பூதிரி ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த நம்பூதிரி பாலக்காடு அரசிடம் சென்று முறையீடு செய்தார். பாலக்காடு அரசர் அந்த இடத்திற்கு வந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து பார்த்தார். இருவரும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் கோவிலின் வடக்கு வாசலில் 2 பிரிவினரும் கும்பங்களை வைக்க வேண்டும். அந்த கும்பத்தை யார் எடுக்கிறார்களோ அவர்கள் முறைப்படியே முருகப்பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று மன்னர் உத்தரவிட்டார். செங்குந்த முதலியார் சார்பில் மதுரையிலிருந்து மாணிக்க வாசகர் வரவழைக்கப்பட்டார். அவர் தமிழில் பாடி ஒரு கும்பத்தை வைத்தார். நம்பூதிரி சில மந்திரங்களை சொல்லி ஒரு கும்பத்தை வைத்தார். மாணிக்க வாசகர் வைத்த கும்பத்தை நம்பூதிரியால் எடுக்க முடியவில்லை. ஆனால் நம்பூதிரி வைத்த கும்பத்தை மாணிக்க வாசகர் எடுத்து விட்டார். அதனை கண்ட அரசர் கோவிலில் தமிழ் முறைப்படிதான் பூஜை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார். தோல்வியடைந்த நம்பூதிரி தனது நிலத்தின் ஒரு பகுதியை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தானமாக எழுதி கொடுத்தார். அவர் அளித்த தானத்திற்கு ஈடாக தைப்பூசம், சூரசம்ஹாரம், கோவிலில் முருகப்பெருமான் நிறுவப்பட்ட நாள் மற்றும் நவராத்திரி என்று ஆண்டுக்கு 4 முறை சுப்பிரமணிய சுவாமியின் திருமஞ்சன கலசம் அச்சுதன் நம்பூதிரியின் கருள் மணியை சுற்றி வருவதற்கு செங்குந்த முதலியார்கள் ஒப்புதல் அளித்தனர். இவ்வாறு ஆலயம் அமைந்த தல வரலாறும் அதன் வழிபாட்டு முறைக்கான வரலாறும் சொல்லப்படுகின்றன. இவ்வாறு தான் கொடும்பு செங்குந்தர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உருவானது என கூறப்படுகிறது. அன்று முதல் இன்று வரை அந்த கோவிலில் தமிழ் முறைப்படிதான் பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய கொடியேற்றத்தின் போது கொடிக்கயிறு மற்றும் கொடி சீலை வழங்கும் நடைமுறையில் இன்றளவும் மரபு வழியான முறைமை பின்பற்றப்பட்டு வருகிறது. முருகனை குலதெய்வமாக கொண்ட செங்குந்த கைக்கோள மரபினரைச் சேர்ந்தவர்களே கொடிக்கயிறையும் கொடி சீலையையும் பரம்பரையாக வழங்கி வருகின்றனர். ஏன் இந்த நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டது என ஆராய்ந்தால், சந்தான பாக்கியம் வேண்டி முருகனிடம் நேர்த்தி கடன் வைக்கப்பட்டதாகவும் நேர்த்தி கடனை தீர்க்கும் பொருட்டு கொடி கயிறு மற்றும் கொடி சீலையை வழங்கும் மரபு உருவானதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. தற்போது நல்லூர் கந்தனுக்கு கொடி சீலை மற்றும் கொடி கயிறு வழங்கும் செங்குந்தர் சந்ததியினர் அந்த மரபு தொடர்பில் சில விஷயங்களை குறிப்பிட்டனர். ஒவ்வொரு வருடமும் 24 முழம் நீளம் கொண்ட புது கொடி சீலையில் வேலும் மயிலும் வரையப்பட்டு தயார் செய்யப்படுகின்றது. அதே போன்று கொடிக்கயிறும் 24 முழம் நீளத்தில் தயார் செய்யப்படுகின்றது. செங்குந்தர் பரம்பரையினரின் முக்கிய தொழிலாக நெசவு தொழில் காணப்படுவதால் அவர்களே கொடி சீலையை நெய்து நல்லூர் கந்தனுக்கு வழங்கி வருகின்றனர். என்றாலும் தற்போது நெசவு தொழில் கைவிடப்பட்ட நிலையில் புத்தம் புதிய துணியில் வேலும் மயிலும் வரையப்பட்டு வழங்கப்படும் வழக்கம் இன்றும் நிலவுகின்றது. செங்குந்தர் பரம்பரையினர் கொடி சீலை மற்றும் கொடிக்கயிறு வழங்குவது குறித்து ஓர் ஐதீக கதையும் உண்டு. தில்லையில் நடராஜ பெருமானுக்கு பூஜை செய்யும் போது பேறு பெற்றவர் உமாபதி சிவாச்சாரியார். உச்சிகால பூஜையின் பின்னர் அவர் நண்பகல் 12 மணிக்கே வீடு திரும்புவார். வெயிலில் அவர் செல்வதை அவதானித்த மன்னர் அவருக்கு சிவிகையை வழங்கினார். சிவிகையில் சென்று வந்த உமாபதி சிவாச்சாரியாரை
அவதானித்த பெண்ணாடகம் மறைஞான சம்பந்தர் பட்ட கட்டையில் பகல் குருடன் போகின்றான் என அவரது சீடர்களிடம் கூறியுள்ளார். அதனை கேட்ட உமாபதி சிவாச்சாரியார் அவரே தமது குருநாதர் என்பதனை உணர்ந்து அவரை வணங்க விரும்பி சிவிகையில் இருந்து இறங்கினார். சிவாச்சாரியார் தமக்கு ஊறு விளைவிக்கப் போகிறார் என தவறாக நினைத்த மறைஞான சம்பந்தர் அங்கிருந்து ஓடினார். அவரை தொடர்ந்து சிவாச்சாரியாரும் ஓட ஆரம்பித்தார். இருவரும் ஓடி களைப்படைந்ததால் செங்குந்தர் தெருவில் இளப்பாரியதுடன் குடிப்பதற்கு ஏதாவது தருமாறு மறைஞான சம்பந்தர் கேட்டுள்ளார். செங்குந்தர் கூளை வழங்க அதனை மறைஞான சம்பந்தர் வாங்கி அருந்தினார். அதன் போது அவரது வாயிலிருந்து வெளிவந்த கூளை உமாபதி சிவாச்சாரியார் ஏந்தி அருந்தினார். இதனை அறிந்த தில்லைவாழ் அந்தணர்கள் மன்னனிடம் முறையிட உமாபதியார் தில்லையில் பூஜை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. தில்லையில் கொடியேற்ற தினத்தன்று தில்லைவாழ் அந்தணர்கள் கொடியேற்றிய போது அது அரைக்கம்பத்தில் அருந்து வீழ்ந்தது. தொடர்ந்து செங்குந்தர் நெய்த சீலையை உமாபதி ஏற்றுவதே எனக்கு விருப்பம் என அசரீரி ஒலித்தது. இறைவனின் விருப்பத்திற்கு இணங்க செங்குந்தர் நெய்த சீலையை உமாபதி ஏற்ற அது வலுவாமல் ஏறியது. அன்றிலிருந்து கொடிச்சீலை மற்றும் கொடி கயிற்றை செங்குந்தர் சமுதாயத்தினர் வழங்கி வருவதாக ஒரு ஐதீகம் உண்டு. நல்லூர் கந்தனுக்கு கொடிக்கேறு மற்றும் கொடிச்சீலை வழங்கும் பேறு பெற்ற செங்குந்தர் சமுதாயத்தினர் யாரென்று ஆராய்ந்தார் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழகத்தில் வாழும் மிகப்பெரிய சமூகமாகும். சிவன் பார்வதி திருக்கல்யாணத்திற்கும் செங்குந்தர் சமுதாயத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு. உலகத்திலேயே வாயு கடவுளுக்கு கட்டப்பட்ட ஒரே கோவிலான காளஹஸ்தி சிவன் கோவில் சோழர்களின் புகழ்பெற்ற மன்னர் ராஜேந்திர சோழனால் கட்டி முடிக்கப்பட்ட கோவிலாகும். மிக பழமை வாய்ந்த தென்னாட்டு கோவில்களுள் இதுவும் ஒன்று. சங்க தமிழ் இலக்கியங்களில் இந்த கோவில் பற்றிய குறிப்புகள் உள்ளன. நாயன்மார்களின் தேவார பதிகங்களிலும் இந்த கோவில் பற்றிய தகவல்கள் உள்ளன. இந்த கோவிலில் உள்ள மூலவர்கள் ஞான பூங்கோதை என்ற ஞான பிரசனாம்பிகை தேவி, இவர்தான் பார்வதி. உடனுரே காளகத்தீஸ்வரர், இவர்தான் சிவன். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செங்குந்தர் கைக்கோள முதலியார் சமூகத்தில் உள்ள வெள்ளாத்தூரார் கோத்திரத்தில் மனித ரூபத்தில் பிறந்து பின்பு கடவுளாக மாறியவர் ஞான பூங்கோதை என்ற ஞான பிரசனாம்பிகை தேவி, அதான் பார்வதி. சிவனுக்கும் பார்வதிக்கும் காளஹஸ்தி கோவிலில் திருமணம் நடைபெற்றது. இதனால் வருடந்தோறும் சிவராத்திரி நாளன்று திருக்கல்யாண திருவிழா செங்குந்த கைக்கோள முதலியார் சமுதாயத்தால் நடத்தப்படுகிறது. ஆந்திர மாநிலம் காளஹஸ்தி கோவிலில் சிவராத்திரி நாளன்று ஞான பூங்கோதை அம்மனுக்கு வாயுலிங்கேஸ்வரர் கோவிலில் நடக்கும் திருக்கல்யாணத்தில் செங்குந்தர் சமூக வெள்ளாத்தூர் கோத்திர பங்காளிகளின் சார்பில் பெண் வீட்டு சீதனம், மலர் மாலை, ஆடை மாங்கல்யம் போன்ற சீர்வரிசை ஆகியவை காளஹஸ்தி சிவன் கோவிலுக்கு கொண்டு சென்று சமர்ப்பிப்பது வழக்கம். இதன் மூலம் சிவனுக்கு பெண் கொடுத்ததே செங்குந்த கைக்கோள முதலியார் வம்சம் என புராண கதைகள் கூறுகின்றன. இவர்களுக்கு வேறு சில பெயர்களும் கூறப்படுகின்றது. சிலப்பதிகாரத்தில் கார்கர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கார்கர் என்றால் நெசவு நெய்பவர் என்று பொருள். சில கல்வெட்டுக்களில் சேனை தலைவர் தத்துவாயர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சேனை தலைவர் என்றால் படைத்தளபதி என்று பொருள். தத்துவாயர் என்றால் நெசவாளர் என்று பொருள். தெற்கு ஆந்திராவில் கரிகால பத்தலு என்று கைக்கால செங்குந்தம் என்று அழைப்பார்கள். கரிகால பத்தலு என்றால் கரிகால சோழனின் பக்தர்கள் என்று பொருள். கேரளாவில் கேரள முதலி அல்லது கைக்கோள முதலி என்று அழைக்கிறார்கள். இவ்வாறு இவர்களை பல பெயர்களில் அழைக்கின்றனர். இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பல ஆன்மீக ஆதீனங்களும் இருக்கின்றார்கள். அவர்களையும் காணலாம். செங்குந்த கைக்கோளர் சமூகத்தின் தொண்டை மண்டல கட்சி ஆளவந்த வள்ளலார் செங்குந்தர் தலைமை ஆதீன மடம், கல்வியில் கரையில்லா காஞ்சி மாநகருக்கு சிவாலய தரிசனம் செய்ய வந்த ஆவுடைப்பிள்ளை ஆகிய ஞானத்தின் திருவுருவம், நான்மறையின் தனித்துணை யாம் சீர்காழி, அருள்வல்லர் திருஞான சம்பந்த நாயனார், தற்போது பிள்ளையார்பாளையம் என வழங்கப்பெறும் பகுதியில் சில காலம் தங்கியிருந்து சமய பயணி செய்து வந்த அந்த பகுதியின் செங்குந்தர் குல மக்கள்களுக்கு பக்குவம் வாய்ந்த அடியாருக்கு குருவாயிருந்து சிவ தீக்கை மற்றும் உபதேசம்
செய்துவிட்டு தம் சிஷ்யை பரம்பரைகளுள் ஒன்றினை ஸ்தாபித்தார்கள். தீக்கை பெற்ற அவ்வடியார் திருஞான சம்பந்த பெருமானை குரு முதல்வராக கொண்டு கச்சி ஆளவந்த வள்ளலார் ஆதீனம் என்ற மடத்தினை நிறுவி தம் குல தோன்றல்களின் வழியாக காலங்காலமாக சிவத்தொண்டும் தமிழ் தொண்டும் புரிந்து வந்தனர். இந்த விதம் குருத்துவம் வாய்க்க பெற்ற அந்த ஆதீன மரபினர் தம் சந்ததியினருக்கு பிற பக்தர்களுக்கும் முறையாக சமய விசேஷ நிவாரண தீட்சைகள் செய்துவிட்டு பின் ஆச்சாரியராக திருமுழுக்கும் செய்துவிட்டு பீடமேற்றி கச்சி ஆளவந்தார் ஆதீன பாரம்பரியம் தொடர்ந்திட வழிவகை செய்தனர். இந்த ஆதீனத்தில் பீடம் அமர்ந்த ஆதீனர்களும் அவர்தம் குலத்தில் திகைத்த ஏனையொரு வடமொழி தமிழ்மொழி என இருமொழி புலமை மிக்கவர்களாய் இருந்து வந்தது பெரும் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. பன்னெடுநாள் முன் தொடங்கி 2000 ஆண்டுகள் வரையிலும் கூட செங்குந்தர் சமுதாயத்தினர் தமது இல்லத்தில் நிகழ்த்தும் சுப அசுப நிகழ்வுகளை இந்த ஆதீன குருமார்களையே குருவாக கொண்டு செய்து வந்தனர். அவர்கள் அறிந்த வரையில் அந்த மடத்தில் பின்வரும் செங்குந்த ஆதீனகர்த்தர்கள் இருந்திருப்பது தெரிய வருகிறது. சச்சிதானந்த தேசிகர், கச்சாலை தேசிகர், முத்து குமாரசாமி தேசிகர் 1760 முதல் 1820 வரை வாழ்ந்தவர். கச்ச பேசுர தேசிகர் 1800 முதல் 1890 வரை வாழ்ந்தவர். சதாசிவ தேசிகர் 1854 ஆண்டு முதல் 1908 ஆண்டு வரை வாழ்ந்தவர். சிவசுவாமி தேசிகர் 1896 ஆண்டு முதல் 1975 ஆண்டு வரை வாழ்ந்தவர். சிவ சதாசிவ தேசிகர் 1933 முதல் 2005 ஆண்டு வரை வாழ்ந்தவர். தேசிகர் என்ற சொல்லுக்கு உபதேசிப்பவர், அறிஞர், குரு என்று பொருள். கச்சி ஆளவந்த வள்ளலார் மடத்தலைவர்கள் அனைவரும் இல்லறத்தில் இருந்து தமிழ் மற்றும் வடமொழி அறிவுடன் சைவ ஆகமம் மற்றும் சைவ சாத்திரங்களில் ஆழ்ந்த ஞானமும் புலமையும் பெற்றிருந்தனர். இந்த ஆதீனத்தின் வழிவந்த கச்சாலை தேசிகர் என்பவர் முதலில் காஞ்சி புராணம் எழுதினார். கச்சாலை தேசிகர் கச்சாலை அகலங்கர் என்றும் பூரண லட்சண கச்சாலை போதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் காளி வள்ளல் சந்தானத்து சோமானன் என்பவரின் சீடராவார். இவர் இயற்றிய காஞ்சி புராணம் நூலின் தொடக்கத்தில் சுமார் 81 பக்கங்களில் தேசமெல்லாம் புகழ்ந்து பாராட்டும் காஞ்சி நகர் திருத்தலங்களை பற்றிய குறிப்புகள் என்னும் தலைப்பில் சுமார் 84 தலங்கள் அகர வரிசையில் விளங்கி எழுதியுள்ளார். இவர் எழுதிய புராண ஏட்டு சுவடிகள் அச்சில் ஏறுமுன் தமிழ் தாத்தா என போற்றப்படும் உவே சாமிநாத ஐயர் மூலமாக பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த திரு பொன்டெனு என்பாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பின் சில காலம் கடந்து தமிழகம் திரும்பி வந்தது. உவே சாமிநாத ஐயர் அவர்கள் இந்த புத்தகங்களை புதுப்பிக்கும் போது கடல் கடந்த புராணம் என பெயரிட்டு போற்றியுள்ளார். திருவாவடுதுறை ஆதீன மாதவ சிவஞான சுவாமிகளால் இயற்றப்பட்டுள்ள தற்போது கிடைக்கப்பெறும் காஞ்சி புராணம் கச்சாலை தேசிகர் இயற்றிய காஞ்சி புராணம் என்னும் நூலின் துணை கொண்டே எழுதப்பட்டுள்ளது என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். இந்த ஆதீனத்தின் மரபில் உதித்த முத்து குமாரசுவாமி தேசிகர் காஞ்சி புராணம் இயற்றிய மாதவ சிவஞான சுவாமிகளின் சீடராவார். இவர் காஞ்சி கச்ச பேசர பெருமான் மீது 100 செய்யுள்கள் கொண்ட கச்ச பேசர் பாமாலை என்ற நூலை பாடியுள்ளார். கும்பிட சென்றவர், கண்டவர், கருதினர் என அனைவரின் தீது தீர்த்து மாறிலா முத்தி தரும் அருள் கடல் கச்சபேசரர் மேலே இயற்றப்பட்ட இந்த பாமாலையில் உள்ள 100 பாடல்களும் காஞ்சி கடவுளே கச்ச பாளையனே என்கிற தொடரால் முடிவு பெறும் வண்ணம் இயற்றியிருப்பார். தமிழ் மறையாம் திருமுறையின் சுவை தினம் பருகும் அடியார்க்கு தேவார பாடல் கிடைக்கப் பெறாத எனினும் கீர்த்திமிக்க திருத்தலமான கச்ச வேசத்து உறையும் இறைவர் மீது பாடப்பெற்றிருக்கும் இப்பாமாலை அந்த குறையை நீங்கும் வண்ணம் இருப்பதாக காஞ்சி சிவனடியார்களும் ஆண்டோர்களும் போற்றி மகிழ்ந்துள்ளனர். இந்த ஆதீனங்களில் மிகவும் புகழ்பெற்று விளங்கியவர் சதாசிவ தேசிகர். தனக்கு இறுதி காலம் வரும் வரை
ஆண் மக்கள் பேறு வாய்க்கும் நிலை இல்லாததால் குலமும் மரபும் அதன் புகழும் தொடர்ந்து செழிக்கும் வண்ணம் காஞ்சிக்கு கிழக்கே உள்ள கீழ்ப்படப்பை சேர்ந்த தம் சொந்த மைத்துனர் சிவசுவாமி தேசிகர் என்பவரை தத்தெடுத்து தம் வாரிசாக வளர்த்தார். சிவசுவாமி தேசிகரும் திருமுறைகள், சைவ சித்தாந்த சாத்திரங்கள், புராணங்கள், வடமொழி நூல்கள், ஆகமங்களில் பெரும் புலமை பெற்று விளங்கியவர் ஆவார். இவ்வாறு செங்குன்ற கைக்கோள முதலியார் சமுதாயம் மிக பெரும் பாரம்பரியமிக்க சமுதாயம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரிருந்தே அவர்களுக்கு வரலாறுகள் இருக்கிறது. படை வீரர்களாக, படை தளபதிகளாக, உயர் பதவிகளில் மன்னர்களுக்கு துணையாக, நிலக்கிழார்களாக, சிற்ற அரசர்களாக அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த வரலாறுகள் மூலம் தெரிகின்றது.